ஸ்ரீ குரவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப் பெற்று வாழ்க வளமுடன் வளர்க நலம். மக்கள் மனதில் அன்பு மலரட்டும், பூலோகம் சொர்க்கமாக. ஸ்ரீ குரவே நமஹ. நம்ம இந்த பதிவுல கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியமிக்க ஒரு வழிபாடு, பூஜை முறைகளை நம்ம இந்த பதிவுல காணொளி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய விஷயங்களை செய்யறோம். மனதளவுலையும் உடல் அளவிலையும் நிறைய உழைக்கிறோம். நிறைய மனதில் பலவித சங்கடங்களை போட்டு குழப்புறோம். நிறைய சிக்கல்கள், ஒருத்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு மனப்பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்பட்டு புத்திரன் இல்லை, குழந்தைகள் இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்வுகள், கல்வி வளம், இன்னும் நிறைய பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த நாட்டில் இல்லாத பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முறையில், நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் சந்திக்கின்ற சில சிக்கல்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், அதை கர்ம வினையாவே நம்ம பார்க்கிறோம். அதாவது நிற்காமல் ஓடுகின்ற காலம். இந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயம் கடவுளாக பார்க்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த இறை சக்தி, அதுதான் காலமாக நம்மை கடந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த கால மாற்றத்தினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள், அந்த விளைவுகளால் ஏற்படுகின்ற நமக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமைகள், இவை எல்லாமே நம்ம கர்ம வினையா நம்ம பார்க்கிறோம். நமக்கு நன்மை செய்த நமக்கு நன்மை நடக்குது என்றால், இந்த காலம் இந்த விஷயம் நமக்கு நன்மை நடந்தது அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அதே தீமையாக சில காரியங்கள் நடந்தது அப்படின்னா நம்முடைய மனம் வருந்தி விரும்பி பலவித குழப்பத்தோடு மன வியாக்குலம் அடைந்து மகிழ்ச்சி இல்லாமல் தவறை அடைகின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலம் என்பது ஒரு விதமான அறிவிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அந்த அறிவிப்பு அப்படின்னு நம்ம சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை மண்ணில் பிறக்கிறது. அந்த குழந்தை ஒரு வருட காலம் ஆன பிறகு எழுந்து நடக்கிறது. அது 5 வருட காலங்களுக்கு பிறகு பள்ளிக்கு செல்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அது கல்லூரியில் செல்கிறது. கல்லூரி படிப்பை பயில்கின்றது. பிறகு வேலை, திருமணம் அல்லது திருமணம் முடித்து வேலை, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. இதை நமக்கு காலம் உணர்த்துகிறது. இதையே ஜோதிடர்கள் நவக்கிரகங்களை கணித்து, அதாவது ஒரு பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து, அவருடைய லக்னம், ராசி, நட்சத்திரம், இப்பதான் பிறந்தார், இவருக்கு இந்த தசை ஆரம்பமாயிருக்கிறது அப்படின்றதெல்லாம் குறித்து அவருடைய எதிர்காலத்தினுடைய நிலைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நவக்கிரகங்களின் ஆதிக்கம் மிகுந்த இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற நிலையில நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கள் இவையெல்லாம் சமமாக பார்க்க பழக வேண்டும். இது ஒரு விதி. சரி, சமமாக பார்க்க முடியவில்லை என்றால் என்ன செய்யலாம்? எனக்கு மிக விரைவாக வீடு வேண்டும், மிக விரைவாக கார் வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல மணமகன் அல்லது மணமகள் கிடைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள், இதுதான் வாழ்க்கை முறை. நல்ல வீடு வேண்டும், நல்ல நிலப்புலன்கள் வேண்டும், விவசாயம் என்றால் விவசாயத்துறையில செழிக்க வேண்டும், உத்தியோகஸ்தர் என்றால் உத்தியோகத்துறையில் செழிக்க வேண்டும், உயர் பதவியில் வகிப்பவர்கள் அதைவிட உயர வேண்டும், மல்டி மில்லியனர்ஸ் உலக கோடீஸ்வரர்கள் அதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியாக மனதில் பலவித எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன?
மாதா மாதம் வருகின்ற தேய்பிறை, மாதா மாதம் வருகின்ற தேய்பிறை சதுர்த்தி திதியில், அதாவது அமாவாசைக்கு முன்னாள், அந்த அமாவாசைக்கு முன்னால் சிவ பூஜை செய்ய வேண்டும். அப்படி சிவ பூஜை செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற அத்துணை கர்ம வினைகளையும் கலைத்து நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை தரும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு காரணம் நிறைய இருக்கிறது. இந்த சிவபெருமான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த சிவ பரம்பொருள் நம்முடைய கர்ம வினைகளை அவருடைய திரிசூலத்தால், அந்த திரிசூலத்தால் அறுத்தெறிந்து, அதாவது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, ஆணவம், கண்மம், மாயை, இது எல்லாத்தையும் இந்த மும்மலங்களையும் விலக்கி நமக்கு என்றைக்கும் குறையாத செல்வத்தையும் நிறைவான கல்வியையும் நல்ல புத்தியையும் தந்து அந்த சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வார். அப்படி என்கின்ற பட்சத்தில் இந்த பூஜையை எவ்வாறு செய்யலாம்? இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நவதானியம், நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா தேன், அந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில், தேய்பிறை சதுர்தசி திதியில் இரவு 9 மணிக்கு உங்க இல்லத்தில் இருக்கின்ற தனி அறையிலேயோ அல்லது ஹாலிலேயோ இல்ல தாவாரத்திலேயோ எங்கேயோ ஒரு இடம், நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த வாழை இலையினுடைய நுனி கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமைக்க வேண்டும். பிறகு இந்த நவதானியத்தையும் அந்த நாட்டு சர்க்கரையும் தேனையும் நன்றாக கலந்து அந்த இலையினுடைய நடுப்பகுதியில் கொட்டி அதை லிங்க வடிவமாக மாற்ற வேண்டும். அதன் பிறகு வெற்றிலை பாக்கு, தேங்காய், 2 பழம், ஊதுவத்தி, நைவேத்தியத்திற்கு தேவையான பால் நைவேத்திய பால்ல ஏலக்காய் போட வேண்டும். நாட்டு சர்க்கரை தான் கலக்க வேண்டும். இதற்கு இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்ற இதை நீங்க பயன்படுத்தக்கூடாது. நன்றாக கவனமுடன் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பூஜைக்கு தயாராக வேண்டும். முதலில் வத்தி கொளுத்தி தூபம் காமிச்சு சுவாமியை எழுந்தருளல் செய்ய வேண்டும். பிறகு அர்ச்சனைக்காக முதலிலேயே தயார் செய்து வைக்கின்ற அந்த வில்வ இலை அல்லது துளசி, 2 தவிர மீது எதுவுமே நீங்க பயன்படுத்த வேண்டாம். இது ரெண்டில் எது கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நிகழ்வு இது. தூபம் காட்டி முடித்ததும் அர்ச்சனைக்கு சுவாமி எழுந்தருளல் செய்திருக்கிறார். அர்ச்சனை என்ன செய்யலாம்? அவருடைய 108 நாமாவளியை சொல்லலாமா? சிவனுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லலாமா? வேண்டாம். இப்ப இந்த மந்திரத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய யூடியூப்ல இருக்கு, அதை பிடிஎஃபாக கூட இது பண்ணிட்டு அதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்ற ஒரு பெயர். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வார் ருகுமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி அமாமிருதாத். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வில்வமோ அல்லது துளசியோ இருக்கும் பொழுது அது 108 அர்ச்சனையாக சுவாமி மேல் கொடுக்கும். முடித்ததும் அர்ச்சனை முடிஞ்சிடுத்து 108 முறை திரியம்பகம் சொல்லிட்டீங்க, மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிட்டீங்க. பிறகு தேங்காய் உடைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். பாலையும் நைவேத்தியம் செய்ய வேண்டும். பிறகு அந்த பாலை இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அருந்தலாம். பிறகு அந்த இலையை அப்படியே மடித்து கீழ் சிந்தாமல், அந்த லிங்க வடிவில் இருக்கின்ற அந்த நவ தானியத்தை கீழ் சிந்தாமல் ஒரு கவரிலோ அல்லது ஒரு சாக்கு பையிலோ போட்டு கட்டி வச்சிக்க வேண்டியது. மறுநாள் காலை
அதை கடலிலோ அல்லது ஓடும் நீரிலோ அல்லது கிணற்றிலோ கொட்டிவிட வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வு. இந்த பூஜையை மாதம் செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற அத்துணை தடைகளையும் கலைத்து சிவபெருமான் சாக்ஷாத் பரம்பொருள் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த இறை சக்தி சிவ பரம்பொருள் நம்மை அந்த கரும பந்தத்திலிருந்து விடுவித்து நம்மை மேல் நோக்கி நல்ல மனம், ஆரோக்கியமான உடல், நீடித்து நிலைத்திருக்கின்ற ஐஸ்வர்யம், மன நிம்மதியை தருவார். ஸ்ரீ குரவே நமஹ. ஒரு மனிதனுக்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ஆரோக்கியம். யார் ஒருவருக்கு ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கிறதோ அவருக்கு என்றும் குறையாத ஐஸ்வர்யம் இருக்கும். இந்த பூஜையை செய்து, நான் சொன்ன பூஜையை செய்து அனைவருக்கும் ஆரோக்கியம், நீடித்து நிலைத்திருக்கின்ற ஆரோக்கியத்தையும் நிலைத்திருக்கின்ற ஐஸ்வர்யத்தையும் சிவபெருமான் தந்தருள்வார். ஸ்ரீ குரவே நமஹ. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தீஷா. ஸ்ரீ குரவே நமஹ.